பார்த்துக்குவாரு. நான் ஸ்பாட்டில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணனா கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைப்பார். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆளை பற்றி சொல்லணும்னா அவரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு. அவர் எப்போவுமே நீங்கள் வந்து காமெடியாக தான் பார்த்துருக்கீங்க. இந்த படத்தில் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அன்பான பாசமான அப்பாவாக பார்க்குறீங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் வந்து சினிமாவை ரொம்ப உண்மையாக நேசிக்கிறேன்றத இந்த இடத்துல பதிவு பண்ணேன். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ரஜித். ஸோ இந்த ஒரு அற்புதமான ஃபிலிமில் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக நீங்களும் இருக்கணும். இது ஒரு கண்டென்ட் ட்ரிவன் சினிமா. ஸோ எல்லோரும் ஹெல்ப் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஃபார் நீங்கள் சப்போர்ட்டிங் போஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்ல தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் சார் தான் ரொம்ப நன்றி. ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து இதுவரைக்கும் பண்ணாத சரி பண்ணலாம் எல்லா படத்தை ஃபேமிலியோட யூஏ சர்டிஃபிகேட் ஃபேமிலியோட மெயினாக என்னோட பர்ஃபார்மன்ஸ்க்காக நடிப்புக்காக வந்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் காமெடி இந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். வணக்கம். உண்மையிலுமே இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா இது வந்து எனக்கு 3வது படம். முதல் 2 படத்துக்கு ஒரு இல்லாத கவனிப்பு இந்த படத்துக்கு இருக்கிறத நம்புகிறேன். அதுக்கு காரணம் வந்து பிரேமிச்சு சார். நிச்சயமாக இந்த படம் ஒரு எமோஷனலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நான் முழுக்க நம்புகிறேன். ஒரு நல்ல படங்களுக்கு எப்போ அரேஞ்ச் பண்ணல எனக்கு சூழ்நிலை சரி. நானே தயாரிப்பாளர். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன். நான் நிச்சயமாக 100% நம்புகிறேன். அந்த படம் நல்லா வந்ததுக்கு என்னுடைய நடிகர், என்னுடைய கேமராமேனு, எடிட்டர், மியூசியர் எல்லாருமே ரொம்ப கோப்பை பண்ணாங்க. உண்மையாக ரொம்ப குறைவாக நாட்கள் தான் பண்ணேன். ஒரு 25 நாள் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணேன். ரொம்ப பிரமாதமாக வந்துருக்கு. நிச்சயமாக அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா எழுதுங்க, நல்லா சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் சினிமா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 25 இந்த படம் ரிலீஸ்னா வேறு 2 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 2 படமே எவ்வளோ பெரிய நிறுவனம் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்ப கடை நிலையில் இருந்துட்டு அந்த சினிமா பண்ணியிருக்கேன். ஏன்னா சொல்லக்கூடிய எனக்கு எமோஷனலாக, ஏன்னா போட்டி போட முடியும். என்னால் நல்ல படம் இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கேட்டு பிடிக்கிறது, பேசுகிறது, ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற நிறைய டிவிஸ் எல்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு டிவிலையும் நான் வந்து ஒரு சேட்டலைட்டுக்காக நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். முதல் படத்துக்கு என்னுடைய முதல் படம் யானை மேல் குதிரை சவாரி படம். 2வது படம் விடியாத இரவு வேண்டும். இந்த படம் ஒவ்வொரு சேனலையும் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொல்கிற வார்த்தை பெரிய படம் தான் வாங்குவேன், சின்ன படம் வாங்க மாட்டேன். இப்படி சொன்னால் எங்கே போகிறது? நான் ஒரு சேனல்லாம் இப்படியே கேட்டேன், பெரிய அதிகாரிகிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி. எல்லா நிலைமையிலையும் பெரிய படத்தை தான் பண்ணுவோம், சின்ன படத்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் நிற்கிறேன்னு கேட்டேன். இன்றைக்கி நான் அதே கேள்வி. படத்தை பார்த்துட்டு குப்பையாக இருக்குது நல்லாலும் தூக்கி போடுங்க, ட்ரெயிலரை பார்த்துட்டு நல்லாலும் தூக்கி போடுங்க. ஆனால் படத்தை பார்க்காமலே சத்தியமாக அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கு நம்ம அனுப்புகிறோம், படத்தை ட்ரெயிலர் அனுப்புகிறோம், விமியோ லிங்க் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. படத்தை பார்க்க மாட்டாங்க. நான் 2000 ரூபா செலவு பண்ணி அதை அனுப்புகிறேன். நீ பார்க்காமே வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம் இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லாலையா நல்லால வாங்க முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன், ப்ரமோஷன் தான். ஆனால் ஒவ்வொரு படமும் எவ்வளோ பண்ணுறாங்க, என்னால் முடியல. நல்லா பிரேம்ஜி சார் வந்து இங்கே இருக்காரு. உண்மையிலுமே இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்ததுக்கு சார் தான் காரணம். இது நான் மீடியா தான் சொல்ல, என் மனப்பூர்வமாக உள்ளேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா பிரேம் சாரை கமிட் பண்ணும்போது எவ்வளவோ பேர் என்னென்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார், உங்களுக்கு கரெக்டாக வருவாரா போவாரா. சத்தியமாக நான் நேசிக்கிற சினிமாவில் சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப என் கூட பிறந்த ஒரு மாதிரி இந்த படத்தை கோப்பரம் பண்ணி கொடுத்தாரு. அவங்க எப்போவுமே நன்றி சொல்கிறேன். நான் வெளியில் சொன்னதுன்னா ஒன்று நிஜமாக சொல்கிறேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களை பற்றி எனக்கு அப்படி சொன்னாங்க சார். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அப்படியே 100% ஆப்போசிட்டாக இருக்கீங்க. அது என்னை ஒரு பிடிச்சி போச்சா நடந்ததில்லை. ரொம்ப அருமையாக கோப்பை பண்ணாரு. இந்த குழந்தை இப்போ வந்து இபிஆர் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது தான். ஏன்னா இவர் இதுக்குள்ளே ரெக்கமெண்ட் பண்ணுறது கோயம்புத்தூர் சொல்லிட்டு ஒரு சின்னத்திரை ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவர் சொன்ன ஒரே டைலாக்கு, ஒரு கதைக்கு உயிர் கொடுப்பாங்க. இதுக்குள்ளே அவ்வளோ உயிர் கொடுத்துருக்கு படம். கண்டிப்பாக படம் ஜெயிக்கிறது தோக்குது, பணம் வந்து ஒரு விஷயமே கிடையாது, ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் படத்துக்கு ஒரு நல்ல விமர்சனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நல்லா எழுதுறீங்க நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தோட பாசிட்டிவ் மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும். நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். இந்த படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லி தான் சார் வந்து ரொம்ப நன்றி சார். அப்புறம் பிரேம்ஜி சாரை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மக்களை பார்க்க போகிறாங்க. நல்ல விமர்சனம் எழுதுங்க. உங்கள் எல்லோரையும் நம்பி தான் நாங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் அறிமுகம். இந்த படம் பார்த்திங்கன்னா இயக்குனர் பாராட்டி கொடுத்தாங்க. படத்தை கேட்டோம்னா ஏன்னா இது வரைக்கும் நம்ம பிரேம்ஜி சாரை வந்து ஒரு காமெடியில் பார்த்துருக்கோம். ஒரு படத்தோட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம், அது அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்ற படம். அதில் வருகிற ஃபைட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட எந்த ரோப்பும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்குனர் வந்து பேசி அதை கரெக்டாக போட்டு வந்தாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சது நல்லது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து எல்லோரும் தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி ஓட வச்சாதான் அடுத்தடுத்து படங்கள் நல்லபடியாக வளரும்ன்றது என்னோட கருத்து. எல்லோரும் தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். ஜானி பத்திரிகையில் இருந்திருக்கேன். பாக்கியால் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன கேரக்டர், வாத்தியார் கேரக்டர் தான் ரொம்ப பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த இப்போ சினிமாவை நேசிக்கிற அத்தனை சினிமா அசிஸ்டன்டார்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, கூட இருந்ததுனால நான் வெறும் கதை பண்ணுறது, ப்ரொடியூசர் பார்க்குறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நான் கூட இருந்ததுனால உழைப்பு, அதுக்காக தேடி தேடி இரவும் பகலும் ஒரு 1 லட்ச ரூபா கிடந்தனா அதை அப்படியே கொடுத்துட்டு அம்மா ஹோட்டல் போய் சாப்பிடுவேன். நான் 2 பேர் போய் சாப்பிடுவேன். அதை வந்து ஒரு எந்த விதத்திலையும் மிஸ்யூஸ் பண்ணாமல் சினிமாவை ஒரு தவமாக நேசிக்கிற இந்த டைரக்டர் நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் எல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை கொஞ்சம் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் தான் நான் விரும்புகிறேன். வணக்கம். என் பேர் கணேஷ்குமார் வச்சுருக்கேன். படம் ஸோ ஃபஸ்ட் டேரக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் யாரும் சார் அந்த படத்தை நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த படத்தும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதே போராட்டம் தான் பண்ணேன். கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங் எந்த வரைக்கும் 1 மேட்ச் 1 மாதிரி கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த படத்தில் அதே படம் தான். ஸ்டார்டிங் பிரேம் சார் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கமிட் பண்ணும்போது ஆகட்டும், கமிட் பண்ணும்போதும் அவருக்கு எந்த மாதிரி போனால் எந்த சூழலில் போனாலும் தெரியும். ஸோ முடிக்கும் போது சரி கடைசி வரைக்கும் வந்து ஒரே ஆள் தான் வந்து ஸ்டார்டிங் போகிறீங்க சொல்லி பண்ணியிருக்காப்புல. ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்காப்புல. அது இந்த ஸ்கிரிப்ட் வந்து நிறையா தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இந்த இது வந்து வேறு மாதிரி ஜானாக இருக்கு ஆக்சுவலாக.